நீங்க போன எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. ரவீஷ் காலகுருவை சந்திச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதுக்கப்புறம் என்னன்னு பாப்போம். ரவீஷ் வீட்டுக்கு வந்து ராஜையும் காம்யாவையும் சத்தம் போட்டு கூப்பிட்டான். ராஜ், ராஜ், காவ்யா, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரமா கீழே வாங்க. ரவீஷோட குரலை கேட்டு காம்யாவும் ராஜும் அவங்க ரூமை விட்டு வெளியில வந்தாங்க. என்னாச்சுப்பா, இன்னைக்கே இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அப்பதான் ரவீஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அட, எனக்கு கொஞ்சம் மருமகளை காட்டுப்பா. எங்கப்பா நம்ம வீட்டு மருமக? அப்பா, அவ அவளோட ரூம்ல இருக்காப்பா. வாங்க, நான் அவளை இன்ட்ரடியூஸ் பண்றேன். 3 பேரும் சேர்ந்து காவ்யாவோட ரூமுக்கு போனாங்க. காவ்யா, இங்க பாத்தியா? இவர்தான் எங்க அப்பா. காவ்யா ரவீஷ சந்திக்கிறா. அவ மனசுக்குள்ள, இந்த மனுஷனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்க அப்பா அம்மா 2 பேரையும் கொலை செஞ்சது இவன் தான். இன்னைக்கு மட்டும் என் கை கட்டப்படாம இருந்திருந்தா நான் இவனை இன்னைக்கு இப்பவே கொன்னு இருப்பேன். இன்னொரு புறம் ரவீஷ் தன்னோட மனசுக்குள்ள, ஓ, அப்ப இவதான் நர்கீஸ் பொண்ணா? பரவாயில்ல, தானா வந்து வழியில மாட்டிக்கிட்டா. இனிமேலும் பாத்துருவோம் என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சுங்கிறது போறான்னு. அப்பதான் ரவீஷ் எல்லாரும் முன்னாடியும் பார்ட்டிய பத்தி பேசினான். ராஜ், உனக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் இங்க இல்ல. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பிரமாதமான பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் நாளைக்கு நான் ரிசப்ஷன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதனால நீங்க 2 பேரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுங்க, சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க 2 பேரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இப்படி சொன்னதும் ரவீஷும் காம்யாவும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 4 பேரும் ரெடி ஆகி கோவிலுக்கு புறப்பட்டு போனாங்க. ரவீஷும் காம்யாவும் அவங்க கார்ல போனாங்க. அப்புறம் ராஜ் காவ்யாவை கூட்டிக்கிட்டு தன்னோட கார்ல போனான். கொஞ்ச தூரம் போனதுமே சில ரவுடிங்க அவங்கள வழிமறைச்சாங்க. அப்புறம் காரை சுத்தி வளைச்சிட்டாங்க. சில ரவுடிங்க காவ்யாவை தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தாக்குதல்ல காவ்யாவுக்கு சில காயமும் ஏற்பட்டுச்சு. ராஜும் அவங்களுக்கு ஈக்குவலா அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டான். இதெல்லாம் என்ன நடக்குது? ராஜுக்கு முன்னாடி என்னால நாகினி உருவத்தை கூட எடுக்க முடியாது. இவங்களை எப்படி தடுக்கிறது? காவ்யா இதத்தான் சொன்னா. உடனே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான புயல் காத்து வீச ஆரம்பிச்சது. அந்த புயல் காத்துல யாரோட கண்ணுக்கும் எதுவும் தெரியல. ராஜ சில கொள்ளைக்காரங்க பிடிச்சுக்கிட்டாங்க. ரவுடிங்க காவ்யாவை தாக்க நினைச்சாங்க. ஆனா புயல் காத்து அடிச்ச உடனே அவங்க எல்லாரும் அங்கேயே தடுமாற ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்ணுக்கு எதுவும் தெரியாததுனால காவ்யா நாகினி உருவத்துல மாறினா. அப்புறம் தன்னைத்தானே அவ சரிப்படுத்திக்கிட்டா. அப்புறம் ஒவ்வொரு ரவுடிகளையும் காவ்யா தாக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல புயல் காத்து நின்னுடுச்சு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலா யார் அவங்க? அவங்க எதுக்கு நம்மள கொல்ல வந்தாங்க? காவ்யா தன்னோட மனித ரூபத்துக்கு திரும்பி வந்துட்டா. ஒருவேளை திருடனுங்களா இருப்பாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க நம்மள தாக்க நினைச்சிருப்பாங்க. வாங்க நாம கோவிலுக்கு போலாம், ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ராஜும் காவ்யாவும் கோவிலுக்கு புறப்பட்டு போனாங்க. காவ்யா கோவில் படிக்கட்டுல காலை வச்ச உடனே திடீர்னு கோவில் மணிகள் அத்தனையும் அடிக்க ஆரம்பிச்சது. இங்க என்ன நடக்குது? மணி எப்படி தானாவே அடிக்குது? ஏதோ ஒரு அற்புதமான சக்தி எங்க கோயிலுக்குள்ள வந்திருக்கு போல இருக்கு. அதுக்குள்ள காவ்யாவும் ராஜும் காம்யா ரவீஷ் கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் பூஜை முடிஞ்சதும் திரும்பி வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனதும் காவ்யா மாடி படிக்கட்டுல ஏறி போனா. அதுக்குள்ள ஸ்னேகா தன்னோட ரூமை விட்டு வெளியில வந்தா. காவ்யா ஸ்னேகாவை அவளோட ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போனா. அப்புறம் அவகிட்ட கேட்டா, நீ உன்னோட திமிர்த்தனத்தை விட மாட்டல்ல? உனக்கு அப்படி என்னதான் வேணும்? அப்படி என்ன தாக்கணும்னு நினைச்சா நேரடியா தாக்க வேண்டியதானே? எதுக்காக பின்னாடி தாக்குற? நீ என்ன பைத்தியமா? ஸ்னேகா காவ்யாவை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டா. அப்புறம் காவ்யாவும் ஸ்னேகாவை ஃபாலோ பண்றதுக்காக அங்க இருந்து மறைஞ்சு போனா. அப்புறம் நேரா காட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. காவ்யா ஸ்னேகாக்கு முன்னாடி போய் நின்னுட்டா. அப்புறம் தன்னோட நாகினி உருவத்துல மாறிட்டா. ஸ்னேகாவும் தன்னோட மயில் உருவத்துல மாறிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டுச்சு. இங்கிருந்து காவ்யா அவளை கொத்துறதுக்கு முயற்சி பண்ணா. அந்த பக்கம் இருந்து மோர்னி மறுபடியும் அதோட மூக்கால காவ்யாவை தாக்க ஆரம்பிச்சது. காவ்யா கொஞ்சம் கொஞ்சமா மோர்னி மேல தன்னோட வேகத்தை காட்டினா. அதுக்குள்ள மோகினி தன்னோட மனித ரூபத்துக்கு மறுபடியும் வந்துட்டா. என்னை விட்டுடு, நான் உன்னை தாக்கவே இல்லை. நான் உன்னை கொல்றதா இருந்தா நேரடியாவே கொல்லுவேன். ஸ்னேகா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம்
காவ்யா யோசிக்க ஆரம்பிச்சா. அப்ப வாய்ப்பு கிடைச்சதும் ஸ்னேகா அங்கிருந்து ஓடிட்டா. காவ்யா தன்னோட நாக ரூபத்துல அவங்க வீட்டு ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டா. அதுக்குள்ள காவ்யாவை தேடிக்கிட்டு ராஜும் வந்துட்டான். அப்ப உடனே காவ்யா தன்னோட மனித உருவத்துக்கு வந்துட்டா. காவியா, இன்னைக்கு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சீக்கிரமா போய் ரெடி ஆகிட்டு வந்துரு, நம்ம டின்னருக்கு கிளம்பலாம். கொஞ்ச நேரத்திலேயே காவ்யாவும் ராஜும் டின்னருக்காக புறப்பட்டு போனாங்க. 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காவியா, இப்போ நீ என் கூட டான்ஸ் ஆடுறியா? முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத, நான் மனசுடைஞ்சு போயிடுவேன். நிச்சயமா, வாங்க டான்ஸ் பண்ணுவோம். 2 பேரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல 2 பேரையும் தடுக்கிற மாதிரி ராஜோட ஒரு ஃப்ரெண்டு வந்தான். ராஜ், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. எங்கப்பா திடீர்னு காணாம போயிட்ட? அட, எங்கேயும் காணாம போலப்பா. இங்க பாரு, இவங்க தான் என்னுடைய மனைவி காவியா. அதுக்குள்ள சேகருக்கு ஒரு கால் வந்துச்சு. அவனும் அங்கிருந்து கிளம்பிட்டான். ராஜும் காவ்யாவும் மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் டின்னர் டேபிளுக்கு வந்தாங்க. அப்பதான் காவ்யாவுக்கு ஒரு விசித்திரமான குரல் தன்னோட காதுல கேட்க ஆரம்பிச்சது. அந்த சத்தம் மகுடியோட சத்தம். அந்த மகுடி சத்தத்தால காவ்யாவோட நாகினி உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அவளை ஆட ஆரம்பிச்சது. அவளுக்கு விருப்பம் இல்லைனாலும் காவ்யா நாகினி உருவத்துல மாற ஆரம்பிச்சா. அப்பதான், ராஜ், உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? இல்லையே, எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையே. நீ எந்த சவுண்டை பத்தி சொல்ற? ராஜ், இதோ வந்துடுறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு? நானும் உன் கூட வரேன். இல்ல, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. காவ்யா ராஜ் கிட்ட பொய்ய சொல்லிட்டு அவ ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில வந்துட்டா. இப்ப கூட அவளுக்கு அதே சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவளுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் காவ்யா நாகினி ரூபத்துக்கு மாறினா. அப்புறம் நாகினியா மாறி படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சா. அப்புறம் அவ தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணா. ஐயோ, எனக்கு என்ன நடக்குது? இந்த மகுடியை யார் வாசிக்கிறாங்க? நான் இப்பவே உடனே போய் நாககுருவை சந்திச்சாகணும். இப்படி சொல்லிட்டு காவ்யா அந்த இடத்த விட்டு நெளிஞ்சு நேரா நாககுருவை சந்திக்க போனா. அப்புறம் அவ தன்னோட இன்னொரு நாகினி ரூபத்துல மாறினா. குருஜி, எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த சத்தம் என்ன பைத்தியம் மாதிரி ஆக்குது. என்ன சத்தமா? எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கவே இல்லையே. காவ்யாவோட திணறல் நிக்க ஆரம்பிச்சது. காவ்யா மூச்சு வாங்கிக்கிட்டே, இந்த மகுடியோட சத்தம் ஏதோ என் மூச்சு நிறுத்துற மாதிரி இருக்கு, ஏதாவது பண்ணுங்க. நாககுரு உடனே பக்கத்துல இருந்த சிகப்பு குங்குமத்தை எடுத்து காவ்யாவுக்கு மேல தூவினாரு. அதுக்கப்புறம் காவ்யாவுக்கு அந்த மகுடி சத்தம் கேட்கறது நின்னு போச்சு. நன்றி குருதேவா. ஆனா இது என்ன சத்தம்? ஆனா இது சாதாரண மகுடி கிடையாது. இந்த சத்தம் என்ன எதுக்காக ஒரு மாதிரியா பண்ணுது? இது ஏதோ ஒரு மந்திரவாதி செய்யற வேலை. அவன் எப்படியாவது உன்னை அவனுடைய வலையில விழ வைக்க பாக்குறான். உன்னை பத்தின ரகசியத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி உடைக்க பாக்குறான். நீ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோமா, நீங்க எப்பவுமே உன்னுடைய எதிரிகள் மேலே கண்ணாயிரு. நீ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நீ யோசிச்சு ரொம்ப கவனமாயிரு. சரிங்க குருதேவா, இப்ப நான் கிளம்புறேன். காவ்யா அங்கிருந்து மறுபடியும் நாகினி உருவத்துல அந்த இடத்த விட்டு நெளிஞ்சு போக ஆரம்பிச்சது. வீட்டுக்கு வந்து மறுபடியும் மனித ரூபம் எடுத்து வீட்டுக்குள்ள போனா. அந்த இடத்துல ராஜ், காம்யா, ரவீஷ் 3 பேரும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. காவ்யா, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். திடீர்னு ரெஸ்டாரண்ட்ல இருந்து காணாம போயிட்ட. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? அது திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால என்னோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டரா இருக்கா, அவளை பார்க்க போனேன். இப்ப எல்லாமே ஓகே தானே? சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. வா. ராஜ் காவ்யாவை தான் கூட ரூமுக்கு கூட்டிட்டு போனான். அந்த இடத்துல ராஜ் அவன் அந்த ரூமை ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தான். காவ்யா அப்ப கேட்டா, என்ன இதெல்லாம்? உனக்கு தான் லைட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் நான் உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு? நீ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதனால நான் உன்னுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ காவ்யா. ராஜ், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தனா எனக்கு எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா, நீ படுத்து தூங்கு. ராஜும் காவ்யாவும் படுத்து தூங்கினாங்க. ராத்திரி 3 மணிக்கு காவ்யாவுக்கு முழிப்பு ஏற்பட்டுச்சு. அவ கண்ணை திறந்து பார்த்ததும் காவ்யா எதை பார்த்தானா, ராஜோட மார்புல ஒரு கருப்பு நாகம் சுத்திக்கிட்டு உட்காந்துருந்துச்சு. ஓ மை காட், நான் இப்ப என்ன பண்றது? காவ்யா மெல்ல மெல்ல எழுந்து நின்னுட்டா. அப்புறம் ஒரே பிடியில
அந்த நாகத்தை தன்னோட கையால பிடிச்சு கீழே தள்ளி விட்டா. அதுக்குள்ள ராஜும் முழிச்சுக்கிட்டான். அட என்னாச்சு காவியா, நீ ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷனா இருக்க? அப்பதான் ராஜ் அந்த நாகம் ஜன்னல் வழியா வெளியே போகிறத அவன் கவனிச்சான். அவன் திரும்பி காவியாவை பார்க்கும்போது காவியா ராஜா கட்டி அணைச்சிக்கிட்டா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒருவேளை அந்த நாகம் உங்களை... எனக்கு ஒன்றும் ஆகல. ஏதோ ஒன்று, இந்த ஒரு காரணத்தை சொல்லி நீ என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டல. எனக்கு தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நானே போய் எடுத்துட்டு வரேன். காவியா கீழே கிச்சன் பக்கமா போயிட்டு இருந்தா. காவியா படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கும்போது அப்பதான் மோர்னி காலை நொண்டிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போகிறத காவியா பார்த்தா. இந்த ராத்திரியில வெளியில எங்க போறா? நிச்சயமா அவளோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பா. அதை நான் கண்டுபிடிக்கணும். காவியாவும் மோர்னி பின்னாடி மெல்ல மெல்ல நடந்து போனா. அப்பதான் ரூம்ல இருந்து ராஜ் சத்தம் போட்டு காவியாவை கூப்பிட்டான். காவியா, அப்படியே எனக்கும் சேர்த்து தண்ணி எடுத்துட்டு வந்துரு. நான் இந்த மோர்னியை நாளைக்கு பார்த்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு அவ ரூமுக்கு அவ போனா. இன்னொரு புறம் ஸ்னேகா வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னோட சுய உருவம் மோகினி ரூபத்துக்கு வந்தா. காலகுருவை பார்க்கறதுக்காக போனா. நாம என்ன பண்றது? அந்த நாகினி என்ன ரொம்பவே அடக்கி வச்சிருக்கா. இவளை நாம ஒரு வழி பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவ ராஜா என்கிட்ட இருந்து பறிச்சுப்பா. அந்த நாக கண்ணி ரொம்ப புத்திசாலி. அவளை மடக்கிறதுக்கு நான் புதுசா யோசிக்கணும். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. அவளை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் அந்த நாகினியை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஒரு விஷயத்துல நீ ரொம்ப கவனமா இரு. நாம அந்த நாக கண்ணியை கொல்லவே கூடாது. நாம அவளை பலவீனமாக்கணும், அவ்வளவுதான். அப்பதான் சரியான நேரம் வரும்போது இந்த நாக கண்ணி மூலியமா நாகமாணிக்கத்தை நம்ம சொந்தமாக்க முடியும். சரி சரி சரி, உங்களுக்கு நாகமணி வேணும், ஆனா எனக்கு அந்த ராஜ் மட்டும்தான் தேவை. அப்புறம் நான் அவனை எப்படியாவது எந்த வகையிலாவது அடைஞ்சே தீருவேன். அதுக்கப்புறம் அந்த மோர்னி வீட்டுக்கு போயிடுச்சு. மறுநாள் சாயந்தரம் பார்ட்டிக்கு வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. பார்ட்டியில் நிறைய மியூசிக் இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் காவியாவும் ராஜும் படிக்கட்டிலேருந்து இறங்கி கீழே வந்தாங்க. 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாம் அவங்க 2 பேரை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க. ரவீஷும் காவியாவும் கீழே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ரவீஷ் காவியாவை பார்த்தபடி மனசுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாருன்னா, நீ சந்தோஷமா இரு, இன்னைக்கு தான் உன்னுடைய கடைசி நாள். இன்னியோட நீ என்னைக்குமே கூடக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்க போற. என்ஜாய் பண்ணு, ஆசை தீர ஆடி பாடி நல்லா என்ஜாய் பண்ணு. இப்படி சொல்லிட்டு ரவீஷ் காவியாவையும் ராஜையும் வரவேற்றாரு. அதுக்கப்புறம் ராஜ் காவியாவோட சேர்ந்து கப்பிள் டான்ஸ் பண்ணான். மனசுக்குள்ளேயே, ராஜ் உன்னோட இந்த அன்பு என்னை ரொம்ப பலவீனமாக்குது. விருப்பம் இல்லாமலே நான் உன் பக்கமாக இழுத்துக்கிட்டு போகிறேன். எனக்கே இப்படியெல்லாம் ஆகுது. எங்கள் அப்பா அம்மாவோட கொலைக்கு பழித்துக்க தான் நான் இங்கே வந்தேன். என்ன நானே உறுதியாக்கிக்கணும். நீ இப்ப என்ன யோசிக்கிற காவியா? இப்படி சொன்ன உடனே ராஜுக்கு பின்னாடி ஷேகர் வந்து நின்னான். ஹே ராஜ், ஹே காவியா, நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பெல்லாம் உங்களை மீட் பண்றேனோ நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் நீயும் சேர்ந்து டான்ஸ் ஆடு. அட என் கூட தான் டான்ஸ் ஆடுறதுக்கு பார்ட்னர் இல்லையே. உன்னுடைய டான்ஸ் பார்ட்னரை கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு விட்டு கொடுப்பியா? கண்டிப்பா, தாராளமா. ஆனா காவியா ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. அவளுக்கும் உன் கூட டான்ஸ் ஆட விருப்பமா நீயே கேட்டுக்கோ. காவியா, நீங்க என் கூட டான்ஸ் ஆடுவீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடும்போது தான் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். ராஜ் காவியாவை டான்ஸ் ஆட சொல்லி சைகா காட்டினான். காவியா ஷேகர் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு தயாராயிட்டா. ராஜ் தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் ஷேகரும் காவியாவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயம் காவியா இங்கேருந்து அங்கே அவனை பார்த்துக்கிட்டே இருந்தா. என்னாச்சு? யாரை தேடுறீங்க? யாரையும் இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த பாம்பை தேடுறீங்களா என்ன? நேற்று ராத்திரி நீங்கள் ஒரு பாம்பை பார்த்தீங்கல்ல? நேற்று ராத்திரி நான் ஒரு நாகத்தை பார்த்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அந்த பாம்பு வேற யாரும் இல்லை, அது நான் தான். நாககுரு தான் என்னை அனுப்பி வச்சாரு உனக்கு உதவியாக இருக்கிறதுக்காக. அவர் தான் என்கிட்ட சொன்னார், அதாவது நீ எதிரியோட பிடிகளை மாட்டிக்கிட்டு இருக்கன்னு. ஆனால் எனக்கு யாரும் தேவையில்லை, நீ கூட வேண்டாம். இன்னொரு பக்கம் ஸ்னேகா ஒரு கிளாஸ்ல எதையோ கலந்துகிட்டு இருந்தா. அப்பாடா, இப்போ நம்ம வேலை முடிஞ்சது. இதனால நீ சாக போறதில்ல, ஆனால் கொஞ்ச நாளைக்கு உன்னோட சக்திகள் எல்லாமே உன்னை விட்டு போயிடும்.
இப்படி சொல்லிட்டு ஸ்னேகா தன்னோட கையில் 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டு காவியாவை நோக்கி போனா. அப்புறம் ஸ்னேகா ஒரு கூல்ட்ரிங்க் கிளாஸை காவியா கிட்ட கொடுத்தா. அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க் கிளாஸை தனக்கிட்ட வச்சுக்கிட்டா. காவியா அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க தான் இருந்தா. அப்போ திடீர்னு அங்கே கரண்ட் போயிடுச்சு. மொத்தமாக கரண்ட் போனதுக்கப்புறம் ஷேகர் தன்னோட ஃபோனில் இருக்கிற டார்ச்சை ஆன் பண்ணினான். அப்புறம் ராஜ்கிட்ட போயிட்டான். அப்போ தான் யாரோ காவியாவுக்கு பின்னாடி வந்து அவளோட வாயை பொத்தி அவளை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த சமயம் காவியா கையில் இருந்த அந்த விஷ கிளாஸு கீழே தவறி விழுந்து உடஞ்சி போச்சு. விஷம் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வேடிக்கை பார்க்கலாம். ராஜ், கரண்ட் எப்படி போச்சு? நீ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலையா என்ன? இல்லை பே பண்ணல. ஏன்னா அது என்னுடைய மாமா வீட்டிலேருந்து தான் வரும். மாமா வீட்டில் இருந்தா அது எப்படி? பவர் கட் ஆகும் போதெல்லாம் அப்பா சொல்லுவார், மச்சான் பவரை கட் பண்ணி விட்டுட்டான்னு. இதை கேட்டதும் 2 பேரும் பயங்கரமாக சிரிச்சாங்க. இன்னொரு பக்கம் யாரோ 2 பேர் காவியா வாயில் கருப்பு துணியை கட்டி அவளை தூக்கிட்டு போனாங்க. நீங்களும் யாரு? என்னை விட்டுடுங்க. அது எப்படி நாங்கள் உன்னை விட முடியும்? உன்னை எங்கள் பாஸுக்கிட்ட கூட்டிகிட்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் அவர் எங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு. காவியா எவ்வளவு சொல்லியும் அவங்க காவியாவை தன்னோட காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. மனசுக்குள்ள நல்லதா போச்சு, இவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் இவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் இவங்களால எனக்கு பாதிப்பு ஏற்படுற வரைக்கும் நான் இவங்கள தாக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் வீட்டில் சரி, இந்த ஜோக்கெலாம் நல்லா தான் இருக்கு. அந்த பவர் கட்டு ரெடி பண்ணேன். 2 பேரும் வெளியே போய் சைடில் இருக்கிற லைட் போர்டு வரைக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரோ ஒருத்தர் மயங்கி கிடந்தாரு. அப்புறம் அவரோட கையில் ஏதோ ஸ்விட்ச் இருந்தது. அட இது என்னது? அப்போ அவன் தான் ஃபியூஸை பிடுங்கினானா? ஆனால் எதுக்காக? எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் ஃபியூஸை பிடுங்குறப்போ இவனுக்கு ஷாக் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மயங்கி போய் விழுந்திருப்பான். ராஜ் அந்த ஸ்விட்சை ஃபிக்ஸ் பண்ணினான். அப்புறம் லைட்டும் வந்துடுச்சு. ஸ்னேகா பார்த்தா, ஆனால் அந்த இடத்துல காவியா இல்லை. அப்போ ஸ்னேகா மேலே பார்த்தபோது காவியாவோட ரூமுக்கு யாரோ போகிறத அவள் கவனிச்சா. அப்புறம் அங்கே எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராஜ் தன்னோட ஆட்களை வர சொல்லி அந்த ஆளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சான். நல்லதா போச்சு, அவளோட ரூமில் சாக போகிறா. அதனால யாரும் என்னை சந்தேகப்பட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் ஷேகர் மனசுக்குள்ள, அதாவது இவன் எதுக்காக இப்படி பண்ணணும்? ஒருவேளை காவியா ஏதாவது ஆபத்தில் இருக்காளா? அதுக்குள்ள ராஜும் ஷேகரும் வீட்டுக்குள்ளே திரும்பி வந்தாங்க. அப்புறம் காவியா அங்கே இல்லாததை பார்த்து, ஸ்னேகா, காவியா எங்கே போயிட்டா? அவள் உன் கூட தானே இருந்தா? அவளோட சாரியில் கூல்ட்ரிங்க்ஸ் கொட்டிடுச்சு, அதை க்ளீன் பண்ண போயிருக்கா. நீ வா, என் கூட டான்ஸ் பண்ணு, அதுக்குள்ளே அவள் வந்துடுவா. ராஜ் ஸ்னேகா கூட டான்ஸ் பண்ண ஆரம்பித்தான். காவியா அங்கே இல்லாததை பார்த்து ஷேகர் புரிஞ்சுக்கிட்டான். அதாவது காவியா ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு. அவன் உடனே அங்கேருந்து வெளியே போய் நாகமாக மாறினான். அதுக்கப்புறம் அவன் காவியாவை தேடி போனான். கொஞ்சம் தூரம் போனதும் அவனுக்கு காவியாவோட குரல் கேட்டுச்சு. காவியாவை சில பேர் காரில் கிட்னாப் பண்ணிட்டு போகிறத அவன் கவனிச்சிட்டான். அப்போ தான் ஷேகர் ஒரு மரத்தை காருக்கு முன்னாடி விழ வச்சான். ஏன்னா கார் முன்னாடி போகக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் கார் நின்னதுமே ஷேகர் ஒரு மனுஷனாக மாறி எதிர்க்க வந்து நின்னான். அவளை விட்டுறா. ஓ, உங்களுக்கு தெரியாதா? உங்கள் மரணத்தை நீங்களே கையில் பிடிச்சி வச்சுருக்கீங்கடா. இப்போ நீ அவளை விட்டுட்டீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து பேசாமல் போயிடுவோம். நீ என்ன எங்களையும் மிரட்டுறியா? வாடா, அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். எல்லா ரவுடிங்களும் காரை விட்டு இறங்கி ஷேகரை அடிக்க ஆரம்பித்தாங்க. ஷேகரும் அவங்க கூட சண்டை போட்டான். அப்போ தான் எல்லா ரவுடிங்களும் ஒன்றா சேர்ந்து ஷேகரை அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் காவியா கார்லேருந்து வெளியே வந்து அவங்கள தடுக்கிறதுக்காக போனான். ஒரு ரவுடி காவியாவை அப்போ தள்ளி விட்டுட்டான். அப்புறம் இதை பார்த்ததும் ஷேகருக்கு கோபம் வந்துடுச்சு. அவன் தன்னோட விசாலமான நாக உருவத்துக்கு மாறிட்டான். ஒருத்தரா எல்லா ரவுடிகளையும் கொத்தினான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஷேகர் கேட்டுக்குள்ளே வந்தான். அப்புறம் காவியா தன்னோட ரூம்லேருந்து வெளியே வந்தா. இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிட்ட? ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்ட? காவியா நல்லா இருக்கிறத பார்த்துட்டு ஸ்னேகாவும் ரவிஷும் 2 பேருக்கும் கோபம் வந்துடுச்சு. இவ எப்படி தப்பிச்சா? அப்போ இவ அந்த விஷத்தை குடிக்கவே இல்லையா? இவ இப்படி உயிரோடு இருக்கா? அந்த அடையாளங்கள்லாம் சுத்தம் வேஸ்ட்டு. அவனுங்கெல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனுங்க.
அதுக்குள்ள ரவீஷ் அவனோட மொபைல் ஃபோனை எடுத்து ஒரு ரவுடிக்கு ஃபோன் பண்ணான். உன்னால உருப்படியா ஒரு வேலை கூட செய்ய முடியாதா? அப்புறம் எதுக்குடா என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கின? பாஸ் நாங்கள் அவங்கள பிடிச்சிட்டோம். திடீர்னு எங்கேருந்து ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சு பாஸ். எல்லாரையும் கொண்டுடுச்சு பாஸ். அப்புறம் அந்த பாம்பு மனுஷ ரூபத்தில் அந்த பொண்ணு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு பாஸ். தன்னோட மனசுக்குள்ள, அப்படின்னா இன்னொரு நாகமும் இருக்கா? அதுதான் காவியாக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் ரவீஷும் ஸ்னேகாவும் காலகுருவை பார்க்க போனாங்க. குருஜி, நேத்து நான் அவளுக்கு அந்த விஷத்தையும் கொடுத்தேன். ஆனா அவ எப்படி தப்பிச்சா? ஆமாம், யாரும் இருக்காங்க. அவன் தான் அவளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான். நேத்து என்னுடைய அடியாளுங்கன்னு சொன்னாங்க. அவளோட சேர்ந்து ஒரு நாகத்தையும் பார்த்தாங்கன்னு. ஏற்கனவே வீட்டில் அவளோட தொந்தரவு தாங்க முடியல. இப்போ அவளை காப்பாத்துறதுக்கு ஒரு நாகம் வேற இருக்கா? நீங்கள் அதை பற்றி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு முடிவு நெருங்கிடுச்சு. இல்லை நாம் அந்த நாகத்தை கொன்னுடலாம். அதுக்கப்புறம் அந்த நாகக்கண்ணியோடைய எல்லா சக்தியும் அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவளால் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதெல்லாம் எப்படி நடக்கும்? காலகுரு தன்னோட மூட்டையில இருந்து விபூதியை எடுத்தாரு. இது என்னது? இதுதான் அந்த விஷயம். இதுக்கு முன்னாடி அந்த நாகமும் நாகக்கண்ணியும் பலவீனமாயிடுவாங்க. முதல்ல இந்த சாம்பலை வச்சு நாம ஒரு சக்கரத்தை உருவாக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு தான் நம்ம அந்த நாகக்கண்ணியை கைது பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவ உதவி கேட்க நாகத்தை கூப்பிடுவான். அவனும் உடனே அந்த நாகக்கண்ணியை காப்பாற்ற கிளம்பி வந்துடுவான். அதுக்கப்புறம் அவன் இங்க வரும்போது நாம அவனை கொன்னுடுவோம். அந்த நாகம் இறந்ததுக்கு அப்புறம் காவியோட சக்தி எப்படி அழிஞ்சிடும் சொல்ல வரீங்க? இந்த சாம்பல் அந்த நாகக்கண்ணிக்கு மேல தூவுனதும் அவ அந்த பாம்பு சட்டையை விட்டுட்டு போயிடுவா. அப்படி அந்த பாம்பு சட்டையை எடுத்து வச்சுக்கோ. அவளோட அந்த பாம்பு சட்டை உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவளால திரும்பவும் நாகக்கண்ணி ஆகவே முடியாது. காலகுரு, நீங்க ரொம்ப சிறந்தவர். ஒரே நேரத்துல 2 வேலையா? இந்த வேலையை நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் முடிக்கணும். நான் இப்ப மறுபடியும் சித்திக்காக தவம் செஞ்சுதான் ஆகணும். நீங்க அந்த பொறுப்பை எங்க கிட்ட விட்டுடுங்க. நாங்க அந்த நாகமும் நாகக்கண்ணியோடைய கதையை முடிச்சிடுறோம். மோர்னி ராஜோட உருவத்துல சுத்தி பார்க்க போலான்னு காவியாவை ஒரு பாலடைஞ்ச மாளிகைக்கு கூட்டிட்டு போனா. உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள மோர்னி காவியா கிட்ட ராஜ் மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டா. அங்க திருநீரால தரையில ஒரு சக்கரம் போட்டு இருந்தது. காவியா அந்த இடத்துல இருந்து முன்ன நடந்து போகும்போது அவளுக்கு பயங்கரமா கரண்ட் பாஸ் ஆச்சு. ராஜ், என்ன இதெல்லாம்? அதுக்குள்ள மோர்னி தன்னோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துட்டா. இதெல்லாம் உன்னோட மரணத்துக்கான ஏற்பாடுகள். அதுக்குள்ள மோர்னி காவியா மேல திருநீரை வீசினா. அப்புறம் காவியா வலி தாங்காம கத்த ஆரம்பிச்சா. அப்புறம் இந்த சத்தத்தை சேகர் கேட்டுட்டான். அப்புறம் அவனும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். சேகர் நாக ரூபத்துல காவியாவை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி சேகர் ஏதாவது பண்றதுக்குள்ள மோர்னி அந்த விபதியை அவன் மேல மறுபடியும் வீசினா. அதனால கொஞ்ச நேரத்துல சேகர் இறக்க ஆரம்பிச்சான். அவனோட சக்தி குறையறத பார்த்து மோர்னி தன்னோட ஒரிஜினல் ரூபத்துல சேகரை தாக்க ஆரம்பிச்சா. காவியா அந்த சக்கரத்துல அடைக்கப்பட்டிருந்தா. அதனால அவளால சேகரை காப்பாற்ற முடியல. அப்புறம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மோர்னி அந்த சேகரை கொன்னுடுச்சு. சேகரை கொன்னதுக்கு அப்புறமா மோர்னி காவியாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா காவியாவும் அவளுக்கு பதிலடி கொடுத்தா. காவியா தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்து மோர்னியை கொத்துறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா மோர்னியும் தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துட்டா. அப்புறம் காவியாவை தன்னோட மூக்கால பிடிச்சிக்கிட்டா. இந்த சண்டை ரொம்ப நேரம் நடந்ததுக்கு அப்புறம் காவியாவுக்கு காயம் ஏற்பட்டுடுச்சு. அப்புறம் ஒரு பெண்ணா மாறிட்டா. மோர்னியும் ஒரு பெண்ணா மாறினா. மோர்னி காவியாவை கொல்றதுக்காக முன்னேறி போனா. அப்புறம் மோர்னி காவியாவை கொல்றதுக்காக கையில கத்தி எடுத்து ஓங்கும்போது அப்பதான் திடீர்னு ஒரு புயல் காத்து அடிச்சுது. மோர்னியோட கையை பிடிச்சபடி ஒரு நீளமான தலைமுடி கொண்ட ஒரு பொண்ணு. அதனால மோர்னி அவகிட்ட இருந்து தன்னோட கையை விடுவிக்க முயற்சி பண்ணா. அட, நீயா இங்கேயா? மோர்னி வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சா. அவ பக்கத்துல திரும்பி அங்க இருக்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தபோது அவளை பார்த்து பயந்துட்டா. அவ கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டா. ஒல்லியா உயரமான ஒரு பொண்ணு. அவ சல்வாரும் பிளவுஸும் போட்டிருந்தா. தலைமுடி விரிச்சிருந்தது. காதுல பெரிய ஜிமிக்கி, நெத்தியில ஒரு நெத்திச்சிட்டி, கையில பிளேன் பிரேஸ்லெட்.
அப்புறம் கால்கள்ல ஷூஸ். அவ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா. அவளுடைய கண்கள் மயக்கத்தை தரக்கூடியது. அவ தான் காவியாவுக்கு உதவி செஞ்சா. அட கோமல், நீ எப்படி இங்க? உனக்கு ஞாபகம் இல்லையா? காவியா, நீ இப்ப தாராளமா போகலாம். நான் சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன், நீ நினைச்சதை சாதிச்சு வெற்றியோட திரும்பி வரணும். சரி குருதேவா. நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நான் இங்க உட்காந்தபடியே நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ எப்பயாவது தனிமையில இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல உனக்கு உதவியா இருக்க ஷேகரையும் கோமலையும் அங்க அனுப்பி வைப்பேன். சரி குருதேவா, உத்தரவு கொடுங்க. கோமல், எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. நீ ரொம்ப சரியான நேரத்துக்கு வந்த. நான் இனிமே உன் கூட தான் இருப்பேன். ஆனா நாம ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். சரி, புறப்பட கிளம்பலாம். காவியாவும் கோமலும் நேரா வீட்டுக்கு போனாங்க. 2 பேரும் சாதாரண பொண்ணுங்க மாதிரி உடைகளை மாத்திக்கிட்டாங்க. காமியா கிட்ட, வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. ஆனா மன்னிச்சிடுமா, எனக்கு நீ யாருன்னு தெரியல. கோமல் சொல்றதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா காவியா அவ பேசும்போது நடுவுல வந்து, அம்மா, இவ என் ஃப்ரெண்டு கோமல். நான் இதுக்கு முன்னாடி இவளை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. அம்மா, நீங்க மறந்துருப்பீங்க. காவியா, நீ உன் ஃப்ரெண்டுக்காக கிச்சனுக்கு போய் ஏதாவது செஞ்சு கொண்டு வா. காவியா கிச்சனுக்கு போயிட்டா. அப்புறம் கோமல் அங்க சோஃபாலேயே உக்காந்தா. அப்பதான் ரவிஷ் மேலேருந்து கீழே இறங்கி வந்தாரு. ரவிஷும் கோமலும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் மனசுக்குள்ள, அட, இவ யாரு? ஸ்வீட் அண்ட் ஹார்ட், எவ்வளோ அழகா இருக்கா. அவளுடைய கூந்தலும் கண்களும் ரொம்ப அழகா இருக்கு. ரவிஷ் இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருந்தாரு. அப்ப அங்க ஸ்னேகா வந்துட்டா. அவ ரவிஷ கோமலை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சிட்டா. ரவிஷ் கிட்ட, என்ன ஆச்சு, நீங்களும் பைத்திய மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்க? அட, நீ வந்துட்டியா? போன வேலை முடிஞ்சிருச்சா? ஸ்னேகா கிச்சன் பக்கமா சைகை காட்டினா. காலகுரு சொன்னாரே அவருடைய கதை முடிஞ்சிரும்னு. ஆனா அப்படி செய்ய முடியல. அப்ப அங்க காமியா வந்துட்டா. ஸ்னேகா, நீ வந்துட்டியா? ஆமா, நீ எங்க போயிட்ட? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன். சரி, இப்போ உட்காரு, காவியா டிஃபன் கொண்டு வருவா. அப்பதான் காவியா எல்லாருக்காகவும் டேபிள்ல டிஃபனை எடுத்து வச்சா. ராஜு எங்க காணோம்? போ காவியா, போய் அவனை கூட்டிக்கிட்டு வா. கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லம்மா, நானே இங்க வந்துட்டேன். எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. ராஜோட பார்வை கோமல் மேல பட்டுச்சு. காவியா கிட்ட சைகை காட்டி, அட, இது யாரு? ராஜ், இவளை மீட் பண்ணுங்க, இவதான் என்னோட ஃப்ரெண்டு கோமல். நான் இவங்கள காலேஜ் டேஸ்ல கூட பார்த்ததே இல்லையே. இல்லை, இவ என் காலேஜ் ஃப்ரெண்ட் இல்லை, ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஓ, நைஸ். அவங்க பேர் என்ன சொன்ன? கோமல். மனசுக்குள்ள, பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹாட்டாவும் அழகாவும் இருக்கா. கோமல் கிட்ட, ஹாய் கோமல். இப்போ எல்லாரும் அவங்க டிஃபனை சாப்பிட்டு முடிச்சு ரவிஷும் ராஜும் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புனாங்க. அப்புறம் காவியா கோமலுக்கு அவளோட ரூமை காட்டினா. ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி, ஸ்னேகா, நீ காலகுரு கிட்ட போ. காவியா பத்தியும் அப்புறம் அந்த புது பொண்ணு கோமலை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு வா. அவ யாருன்னு கேளு, எங்கிருந்து வந்திருக்கான்னு கேளு. சரி, நேரம் பார்த்து நான் அந்த இடத்துக்கு போறேன். ஸ்னேகா காமியா கிட்ட வந்தா. தான் வெளியே போகிறதா அவகிட்ட சொன்னா. ஸ்னேகா காரை எடுத்துக்கிட்டு வெளியே புறப்பட்டு போனா. ஆனால் கால்குரு கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஸ்னேகாவோட கார் பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் வண்டி ஒரு மரத்தில் மோதி மலையிலேருந்து கீழே விழப்போச்சு. ஆனால் அங்கே இருந்த ஒரு கல்லால் நின்றுடுச்சு. அந்த சமயம்தான் கார்லேருந்து இறங்கி கோமல் வெளியே வந்தா. அப்புறம், எப்படி இருந்துச்சு மிஸ் ஸ்னேகா? நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ இதெல்லாம் செஞ்சது நீ தானா? வண்டி உன்னோட கையில் இருக்கு, என்னால் என்ன பண்ண முடியும்? வண்டி பள்ளத்துக்கும் மலைக்கும் நடுவில் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தது. ப்ளீஸ் என்ன காப்பாத்து. அவ ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணா. அப்புறம் கோமல் ஒரு கயரோட உதவியால ஸ்னேகாவை அங்கேருந்து காப்பாத்தினா. தேங்க்ஸ். ஆமாம், நீ எங்கே போகணும்? நீ என் கூட வரலாம். ஸ்னேகாவால் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரவிஷ் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அட, என்னாச்சு ஸ்னேகா? நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். கோமல் எனக்கு உதவி செஞ்சா. ரவிஷ் கோமலை பார்த்தான். அவ்வளவுதான், அவளை பார்த்துக்கிட்டே இருந்தான். நீ சரியான நேரத்துக்கு வந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல.
சரி சரி, பேசினதெல்லாம் போதும், வாங்க எங்கேயாவது வெளியில போவோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. அப்புறம் மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணாங்க. ஆனா ரவிஷோட பார்வை கோமல் மேல மட்டும்தான் இருந்தது. மனசுக்குள்ள, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்னேகாவை எதுக்கு காலகுருக்கிட்ட அனுப்பி வச்சேன்? கோமல் எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, பார்க்கவும் அப்படி ஒரு அழகு. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் காமியா அவங்க 3 பேரையும் ஒன்னா பார்த்து, என்ன விஷயம், 3 பேரும் ஒன்னா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வரோம், அதான் ஒன்னா வீட்டுக்கும் வந்துட்டோம். காமியா மனசுல கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட்டுச்சு. காவியா, டீ போடுமா? காவியா ஒன்றும் வேண்டாம்மா, இன்னைக்கு டீ நானே போடுறேன். அப்புறம் கோமல், நீங்க டீல எவ்வளவு சுகர் போட்டுப்பீங்க? கோமல் உடனே சொன்னா. ஆனா காவியா, காமியா, ஸ்னேகா ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. அதாவது அங்க என்ன நடக்குதுன்னு. அப்ப ராஜும் வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் கோமல் கிட்ட பேச ஆரம்பிச்சான். எல்லாருக்கும் சூடான டீ ரெடி. ரவிஷ் தன்னோட கையால கோமலுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தான். மனசுக்குள்ள, என்ன விஷயம் டாடி, இப்பெல்லாம் கோமல் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ராஜ், நீ இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? ஆமாம்மா, இன்னைக்கு அந்த அளவுக்கு வேலை இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். இன்னைக்கு எங்களுடைய குருஜி இங்க வரப்போறாரு. கொஞ்ச நாளைக்கு அவர் இங்கதான் தங்கி இருக்க போறாரு. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ராஜ், நீ குருஜியை கூட்டிட்டு வரதுக்கு எப்ப போற? அவ்வளவுதான் டேட், இப்போ உடனே கிளம்ப வேண்டியதுதான். ராஜ் குருஜியை கூட்டிட்டு வரதுக்காக அங்கிருந்து கிளம்பினான். அப்புறம் வீட்ல ஏற்பாடுகள்லாம் ஆரம்பமாச்சு. மொத்த வீட்டையும் அலங்காரம் பண்ணி அழகா ஆக்கணும். ஸ்னேகாவும் காவியாவும் மொத்த வீட்டையும் அலங்கரிச்சாங்க. அப்புறம் பூஜை அறையையும் நல்லா சுத்தம் பண்ணினாங்க. அப்புறம் ரொம்ப சுவையான சாப்பாடு ஏற்பாடு பண்ணாங்க. அம்மா, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது. இந்நேரம் குருஜி வந்துகிட்டு இருப்பாரு. அப்பதான் கேட்டுக்கிட்ட இருந்து வண்டியோட ஹாரன் சத்தம் கேட்டுச்சு. ராஜ் குருஜியை கூட்டிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரை வரவேற்க நான் ஏற்பாடு பண்றேன். காமியா, ரவிஷ் அப்புறம் காவியா எல்லாரும் சேர்ந்து குருஜியை உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா ஸ்னேகா அவளோட பார்வை குருஜி மேல பட்டதுமே ஸ்னேகா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சா. நீங்க இங்கேயுமா? ஸ்னேகா பேசின உடனே எல்லாரும் அவளை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. உனக்கு குருஜிய முன்னாடியே தெரியுமா? நீ குருஜி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா? என்ன யாருக்கு தான் தெரியாது, நான் எல்லா இடத்துலையும் இருப்பேன். அதனால இந்த பொண்ணு கண்டிப்பா என்ன பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்குள்ள ஸ்னேகாவுக்கும் புரிஞ்சிடுச்சு. ஆமா ஆமா, குருஜி சரியா தான் சொல்றாரு. ஜனங்க கடவுளை கண்ணால பார்க்கறது ஒன்றும் முக்கியம் கிடையாதே. ஒருவேளை மனக்கண்ணால பார்த்துருக்கலாம். கோமலும் காவியாவும் குருஜியை வணங்குறதுக்காக கிட்ட வந்தாங்க. ஆனா கோமலும் காவியாவும் குருஜியோட முகத்தை பார்த்த உடனே அவங்களுடைய கண்ணுக்கு நீளமான கலைஞ்ச முடியும், கருப்பு உடையும், கழுத்துல நிறைய மாலை போட்டபடி ஒரு தாந்திரிகர் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. ராஜ் எதுக்காக தாந்திரிகரை கூட்டிட்டு வந்திருக்காரு? இந்த தாந்திரிகர் இங்கேயா? ஏதோ தப்பா படுதே. வாங்க குருஜி, உள்ள வாங்க. குருஜியும் உள்ள வந்தாரு. அவரை நல்லபடியா எல்லாரும் வரவேற்த்தாங்க. அப்புறம் ரொம்ப அன்பா அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. குருஜி, நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ராஜ் குருஜிய அவரோட அறை வரைக்கும் அவரை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தான். காமியா ரவிஷ கோமல் கிட்ட பேசுறத கவனிச்சிட்டா. கோமல், நீ உன்னோட ரூமுக்கு போமா. நீங்க ஏன் இவ்வளோ பைத்தியமா மாறிக்கிட்டே இருக்கீங்க? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஏன் நீங்க கோமல் பின்னாடியே தெரியுறீங்க? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. அவ நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கா, அதனால பேசிக்கிட்டு இருந்தேன். அவளை கவனிச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. அப்போ ஸ்னேகா அங்க வந்தா. அங்கிள், நீங்க இன்னும் தூங்கலையா? எல்லாரும் தூங்கறதுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில காவியா டேபிளை சுத்தம் பண்ணி எல்லாருக்காகவும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சா. முதல் தட்டு குருஜிக்கு கொடுக்கப்பட்டது. முகத்தை ரொம்ப மோசமா வச்சுக்கிட்டு, இதை எல்லாத்தையும் யார் சமைச்சது? என்ன ஆச்சு குருஜி? இதுல உப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க. தெரியாம போட்டுட்டாங்க போல இருக்கு. இப்ப நான் உடனே வேற சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்குறேன் குருஜி. எனக்கு தெரிஞ்சு இதை யாரோ தான் வேணும்னு செஞ்சிருக்காங்க. அதற்கான தண்டனை கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சே தீரும். காவியா, நீ ஏன் இப்படி பண்ண? ராஜ், நான் எதுவும் பண்ணல. நான் நார்மலா தான் போட்டேன். உப்பு எப்படி அதிகமாச்சுன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு வேலை கூட சரியா செய்ய தெரியாதா? இது ராஜ், காலங்காத்தால உன்னோட மூட் ஸ்பாயில் ஆக வேண்டாம். நான் சீக்கிரமா போய் ஏதாவது பண்ணி கொண்டு வரேன்.
சரி வா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கிச்சனுக்கு போய் ஸ்னேகா டிஃபன் பண்ண ஆரம்பிச்சா. என்ன விஷயம் ஸ்னேகா மேடம்? இன்னைக்கு பொழுது விடிஞ்ச உடனே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட? அதுவும் ரொம்ப சுத்தமா. ஆனா இது எல்லாத்தையும் நீ எப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரியல. இந்த காவியாவும் ராஜும் ரொம்ப தான் குருஜிக்கு சேவை பண்றாங்க. இவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும். காவியா சீக்கிரமா டிஃபன் பண்ணிடுமா, ராஜ் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. சரிங்கம்மா, இதோ பண்ணிடுறேன். காவியா, என்னோட ப்ளூ ஷர்ட் எங்க வச்சிருக்க? இதோ வந்துட்டேன். இதுதான் சரியான நேரம். காவியா கிச்சன்ல இல்ல. ஸ்னேகா கிச்சனுக்கு போனா. சமையல்ல உப்பை கலந்துட்டு திரும்பி வந்துட்டா. பிரமாதம் ஸ்னேகா, நல்லா தான் ஐடியா பண்ணியிருக்க. அப்ப ரவிஷ் பின்னாடி திரும்பி பார்த்தபோது கோமல் அங்க நிக்கிறத அவன் கவனிச்சிட்டான். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கோமல் எதுவும் சொல்லாம திரும்பி அங்கிருந்து போயிட்டா. ஒருவேளை நாம பேசினத கோமல் கேட்டிருந்தா என்ன நடக்கும்? நீ அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாத. அப்படியே அவ கேட்டிருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. யார் கேட்டாலும் அவ போய் சொல்றான்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். காவியாக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது, தெரியும்ல. அவ யார்கிட்ட என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ரவிஷும் ஸ்னேகாவும் டிஃபனை எடுத்துக்கிட்டு வெளியில போனாங்க. அப்புறம் ராஜும் ரவிஷும் டிஃபனை முடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனாங்க. ராஜ் அண்ட் ரவீஷ், நீங்க 2 பேரும் என்ன ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டீங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்துட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குருஜி. நாங்க எப்பயும் உங்களுக்கு நன்றி கடனாவே இருப்போம். குருஜி, இன்னைக்கு காலையிலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால இனிமே எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. என்னால சில விஷயங்கள் பார்க்க முடியுது. எதை பார்க்குறீங்க குருஜி? நான் கண்ட காட்சியை உங்க எல்லாருக்குமே காட்டுறேன் பாருங்க. அதுக்காக நம்ம இப்ப என்னதான் செய்ய போறோம்? அதுக்காக 5-6 நாள் தொடர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க குருஜி, நாங்க ஆபீஸுக்கு போயிட்டு சீக்கிரமாவே வந்துடுறோம். ராஜும் ரவிஷும் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு போயிட்டாங்க. காமியா செடிங்களுக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு இருந்தா. ஆண்டி, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணட்டா? வேண்டாம்மா. ஆண்டி, நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி தெரியுது. இல்ல, இன்னைக்கு குருஜியோட சாப்பாட்டுல கொஞ்சம் தவறு நடந்துருச்சு, அதான் கவலையா இருக்கு. ஆண்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க. காவியா இப்படிதான். அப்புறம் அவ அரைக்குறையா ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த கோமலையும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கா. அப்பதான் ஸ்னேகாவோட மொபைலுக்கு ராஜ் கால் பண்ணா. என்னுடைய ஃப்ரெண்டு வினித் வரான். நீ போய் அவனை பிக் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறியா? நிச்சயமா. வினித்தை கூட்டிட்டு வரத்துக்காக ஸ்னேகா புறப்பட்டு போனா. இன்னொரு பக்கம், காவியா, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? உனக்கு தான் தெரியும்ல, நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன்னு. ஆனா இன்னைக்கு ராஜ். அவ அழ ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும், என்ன நீ நம்பு. சாயந்தரம் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் பூஜையும் ஆரம்பிச்சது. குருஜி பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, காமியா, உன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. உங்க மேல ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலையே ஆண்டி. உங்களுக்கு மேல பார்க்கும்போது ஒரு ஹாட்டான அழகான பொண்ணு தான் தெரியுது. எல்லாரும் சிரிச்சாங்க. கோமல் சிரிச்சுக்கிட்டே வந்தா. யார் அந்த அறிவு கெட்ட பாலகன்? நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சிக்காம ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். மன்னிக்கணும் குருஜி, இவன் ராஜோட நண்பன். இப்பதான் படிப்பை முடிச்சிட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கான். கொஞ்சம் குறும்புத்தனம் ஜாஸ்தி. காமியா, உன்னுடைய வீட்ல ஏதோ ஒரு அசுர சக்திகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால உனக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க குருஜி. நாளைக்கு நான் பூஜைக்கு வந்து உட்காரும்போது அதுக்கான பரிகாரங்கள் சொல்றேன். பூஜையும் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு மூவி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அட, இது உன்னோட வீடு மாதிரி தான். உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீ செய். கோமல் டிவியை ஆன் பண்ணி சேனலை மாத்திக்கிட்டு இருந்தா. குருஜி கோமல் கிட்ட அவளை பத்தி தெரிஞ்சுக்க பார்த்தாரு. அட, அதை விடுங்க குருஜி. கோமல் எங்க வீட்டு விருந்தாளி. அவ ஏதோ படம் பார்க்கணும்னு சொன்னா. அதனால நாம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கோமல் மூவி பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான், எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் போய் என் பென்ட்ரைவை எடுத்துட்டு வரேன். கோமல் பென்ட்ரைவை எடுக்கிறதுக்காக போயிட்டா. சரி, அப்பனா நீ போய் அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு வா. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். அப்புறம் எல்லாரும் வினித் கிட்ட சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா காவியா மட்டும் ரொம்ப அமைதியா இருந்தா. காவியா, நீ ஏன் எதுவும் பேசாம இருக்க? காவியா மௌனமா இருந்தா. சரி, இப்ப நீ சொல்லு. காலையில நீ செஞ்ச தப்பு தானே? காவியா அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி கோமல் பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்தா.
கோமல், அந்த படத்தை போடுமா? உன்னுடைய ஃபேவரட்டான படத்தை நாங்களும் பார்க்கறோம். இருங்க ஏதோ போடுறேன். எல்லாரும் ரொம்ப நிம்மதியா உட்காந்துருந்தாங்க. அப்புறம் கோமலுக்கு ரொம்ப பிடிச்ச மூவிய பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. இந்த பென்ட்ரைவ்க்கு என்ன ஆச்சு? எதுக்காக இது ஒர்க் ஆக மாட்டேங்குது? நான் வேணும்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? நிச்சயமா. நான் ஒன்றும் டெக்னீஷியன் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கறேன். இதுக்கு இன்ஜினியர் தேவையில்லை. வினித் பென்ட்ரைவை செக் பண்ணான். அப்புறம் அது செயல்பட ஆரம்பிச்சது. கோமல் பென்ட்ரைவ்ல ஃபைலை தேடி ஆன் பண்ணா. அதை நிறுத்துங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி எல்லாமா நடக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஸ்னேகா போய் அந்த டிவியை ஆஃப் பண்ணா. அப்பா, நீங்க வேற. கதை மீண்டும் தொடரும்.